ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு வரக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை கொடுக்கலாம் என்று சொல்லி தேவனிடத்தில் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அது என்ன அப்படின்னா, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு என்கிற ஒரு தலைப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அந்த தலைப்பையே உங்களுக்கு பிரசங்கித்து கர்த்தருடைய பந்திக்கு நேராய் உங்களை நடத்த நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக என்னெல்லாம் செய்தார் என்கிறதை சபை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. பாவத்தின் பலம் மிக கொடூரமானது, மிக பயங்கரமானது. இந்த பூமியில் நிறைய மனுஷனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். மூதாதையர்கள் செய்த பாவம், முன்னோர்கள் செய்த பாவம், பிதாக்கள் செய்த பாவம், அந்த பாவம் தலைமுறை தலைமுறையாய் வருகிறது. தலைமுறை தலைமுறையாய், சந்ததி சந்ததியாய் அந்த குடும்பத்தில் அந்த பாவம் வருகிறது. அந்த பாவத்தின் சாபம் ஒரு குடும்பத்தின் மேலே வரும்போது, ஒரு சந்ததி மேலே வரும்போது, அந்த குடும்பமே நிர்மூலமாக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. சில கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா பைத்தியங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு தெருவில் பைத்தியத்தினால் பாதிக்கப்பட்ட 2 குடும்பமாகிலும் இருக்கும். அந்த மாதிரி சில ஊரில் இளம் வயது விதவைகள் அதிகமாக இருப்பார்கள். இளம் வயதிலே கணவனை இழந்து, இளம் வயதில் மனைவியை இழந்து குடும்பம் சீரழிக்கப்பட்ட நிலைமை. இது எதனால் அப்படின்னா, முன்னோர்களுடைய பாவம். அது தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து இன்றைக்கும் குடும்பத்தில் அது ஒரு பெரிய சாபமாகவே இருக்கிறது. சில வியாதி தலைமுறை தலைமுறையாய் தொடருகிறது. தாத்தாவுக்கும் மாரடைப்பு, அப்பாவுக்கும் மாரடைப்பு, இப்போ பிள்ளைக்கும் அதே தான். 3வது தலைமுறை 4வது தலைமுறை வரைக்கும் மாரடைப்பு, நல்ல இளம் வயதில். இதெல்லாம் தலைமுறை தலைமுறையாய் வருகிறது. சில வியாதிகள் தலைமுறை தலைமுறையாய் வருகிறது. இதெல்லாம் எதனால் அப்படின்னா, மனுஷனுடைய பாவத்தினால. பாவம் மாத்திரம் இயேசு கிறிஸ்து நமக்கு மன்னிக்காவிட்டால் நிச்சயமாகவே நம் மேலையும், நம்முடைய குடும்பத்தின் மேலையும், நம்முடைய பிள்ளைகள் மேலையும் இப்படி ஏதோ ஒரு சாபம் வந்து இருக்குமேயானால் நாம் இன்னைக்கு சிரித்த முகத்தோடு இந்த இடத்துல இருக்க முடியாது, சமாதானத்தோடு இந்த இடத்துல இருக்க முடியாது. சந்தோஷப்படக்கு எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில இல்லாம போயிருக்கோம். நாம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக 2000 வருடங்களுக்கு முன்பதாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல நாம வாசிக்கும் போது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செய்கிறார் அப்படின்னா, முதலாவது உங்களுடைய பாவத்திற்காக, உங்களுடைய மீறுதலுக்காக, அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா குற்றங்களுக்காக இயேசு கிறிஸ்து முதலாவது பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் எவ்வளவு பயங்கரமானவர் தெரியுமா? பிதாவாகிய தேவன் மிகவும் பயங்கரமானவர். எதற்கு பயங்கரமானவர் அப்படின்னா, பாவிகளுக்கு அவர் பயங்கரமானவர், அக்கிரமக்காரர்களுக்கு அவர் மிகவும் பயங்கரமானவர்கள், கீழ்ப்படியாதவர்களுக்கு அவர் மிகவும் பயங்கரமானவர், கட்டளையை எதிர்க்கிறவர்களுக்கு மிகவும் பயங்கரமானவர். நீங்க வேதத்தில் வாசித்தீர்களானா உபாகமம் 4:24 எடுத்து வாசிப்போம். உபாகமம் 4. உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சலுள்ள தேவன். அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க வாசித்தீர்களானால் தேவனாகிய கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்றால் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார், அவர் எரிச்சலுள்ள தேவனாயிருக்கிறார். நோவாவினுடைய நாட்களிலே இந்த பூமியை ஜலத்தினால் அழித்தார். ஏன் அழித்தார்? நோவாவை தவிர எல்லா ஜீவராசிகள் மேலையும் தேவனுடைய கோபம் வந்தது. ஒருவரும் தப்ப முடியல. நோவாவை மாத்திரம், நீதிமானாகிய நோவாவை மாத்திரம், கர்த்தருக்கு பயப்படுகிற நோவாவை மாத்திரம் பேழைக்குள்ளாய் வைத்து ஆண்டவர் பாதுகாத்தார். இரவும் பகலும் 40 நாள்
கனமழை, பெருமழை, இடைவிடாத மழை, இந்த பூமி எல்லாம் மூழ்கிட்டு. பெரிய பெரிய பர்வதங்கள், பெரிய பெரிய மலைகள் எல்லாமே மூழ்கிட்டு. யாரும் தப்ப முடியல. ஏனென்றால் ஒவ்வொரு மனுஷனும் பிதாவினுடைய சித்தத்தை அறியாமல், தேவ சித்தத்தை அறியாமல், தன்னுடைய மனம் போன போக்கில் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தான். பாவிகள் மேல கர்த்தருடைய கோபாக்கினை வந்தது. நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில ஒரு மனுஷன் 1000 சதுர அடியில ஒரு வீடு, 500 சதுர அடியில ஒரு வீடு, இப்படியே ஒரு 4-5 வீடை கட்டி கொடுத்துருக்கிறார் வாடகைக்கு. சின்ன வீடு தான், ஆனா அதுக்கு 1008 கண்டிஷன் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் இருப்பிய? 4 பேர். உங்களை தவிர வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது. முதல்ல அப்படியே வந்தாலும் தங்கக்கூடாது. தண்ணி ஒரு நாளைக்கு மோட்டர் ஒருக்கா தான் போடணும், ஒருக்கா நிறைப்போம். அதுக்கு பிறகு மறுநாள் காலையில் தான். நாய் வளர்க்கக்கூடாது. சொல்கிறாங்களா இல்லையா? ஆமாம். கரெக்டாக 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளே வாடகை தந்துடணும். வீட்டை காலி பண்ணும்போது எங்கெல்லாம் டேமேஜ் இருக்கிறதோ அதெல்லாம் சரி பண்ணும்படி பணத்தை தந்துடணும். ஏகப்பட்ட கண்டிஷன். ஒரு 1000 சதுர அடி வீடை கெட்டினவன் ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய வீடை வாடகைக்கு கொடுக்கும்போது இத்தனை கண்டிஷன் அவன் வைத்திருக்கிறான். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இவ்வளவு பெரிய பூமியை கட்டமைத்து சிருஷ்டித்து அந்த பூமியில நீங்க வாழ்ந்திருக்கும்படி இந்த பூமியை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாரானால் கண்டிஷனே இல்லாம தரமாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சும்மா எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போப்பா, உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போ, நீ விரும்புகிற மாதிரி வாழ்ந்துட்டு போ, மனம் போன போக்கில் போ, அப்படி கொடுப்பாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கிடையாது. நோவாவினுடைய நாட்களில் இஷ்டம் போல வாழ்ந்தார்கள், விருப்பம் போல வாழ்ந்தார்கள், தேவனுக்கு மிகவும் கோபமூட்டினார்கள். ஆண்டவர் பூமியில உள்ள எல்லா ஜீவராசிகளையும் அழித்தார். அல்லேலூயா. ஜலத்தினால் அழித்து போட்டார். நான் சொல்லுகிறேன், பிதாவாகிய தேவன் ரொம்ப கோபமானவர், ரொம்ப கோபமானவர். அவர் ரொம்ப பயங்கரமான தேவன். அவரை குறித்து வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தெய்வம். அவருடைய கோபத்துக்கு முன்பதாக ஒருவனும் நிற்க முடியாது. ஒரு நீதிமான் இருந்தால், ஒரு தாழ்மையா ஒரு மனுஷன் வாழ்வானானால், பரிசுத்தமாய் வாழ்வானானால், தேவ சித்தத்தை செய்வானானால், தேவனுக்கு பிரியமாய் வாழ்வானானால், அவனுக்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவின் பிதா, தேவனாகிய கர்த்தர் அவன் மேல ரொம்ப தயவாய் இருக்கிறார். இப்போ இவ்வளோ பயங்கரமான தேவனிடத்தில் இருந்து உங்களையும் என்னையும் ரட்சிக்கிற ஒரு இயேசு இருக்கிறார். நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய மீறுதலுக்காக, எரிச்சல் உள்ள தேவனுக்கு முன்பதாக, பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிற பிதாவுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து போய் உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்று வரையிலும் அவர் பரிந்து பேசுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? எரிச்சல் உள்ள தேவன், பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் தேவன். அவருக்கு முன்பதாக நாம எத்தனையோ இடங்களில் தப்பு தப்பா வாழுகிறோம். சபைக்கு எதிர்த்து நிற்கிறோம், உபதேசத்திற்கு எதிர்த்து நிற்கிறோம், ஊழியக்காரனுக்கு எதிர்த்து நிற்கிறோம். எல்லாமே பிதா பார்த்துட்டு தான் இருக்கிறார். அவர் மிகவும் எரிச்சல் உள்ள தேவன், பட்சிக்கிற அக்கினி. ஆனாலும் இதுவரையிலும் உங்கள் மேல, என் மேல பொறுமையாயிருந்து மன்னிக்கிறவராய் இருக்கிறார் என்றால் யாரால்? அப்படின்னா இயேசு கிறிஸ்துவால. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார் மாத்திரமல்ல, இன்று வரையிலும் பலியும் பாடுகளும் ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. பரிந்து பேசுகிற ஊழியத்தை இன்று வரையிலும் உங்களுக்காக எனக்காக பிதாவுக்கு முன்பதாக இயேசு இன்று வரையிலும் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இன்று வரையிலும் பிதாவாகிய தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு காரியத்தை செய்தார். அது ரொம்ப பயங்கரம். என்னாகமம் 16, என்னாகமம்
16:26. அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதிருங்கள் என்றார். அல்லேலூயா. கோராக்கின் புத்திரருக்கு அவர்கள் மேல, அவர்களுடைய குடும்பத்தின் மேல, அவர்களை சார்ந்தவர்கள் மேல தேவ கோபாக்கினை வந்தது. எதனால் அப்படின்னா, மோசைக்கு விரோதமாய் அவன் பேசினது, தேவ மனுஷனாகிய தீர்க்கதரிசியாகிய மோசைக்கு விரோதமாய் பேசினது பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தில் இருந்தது. அன்னைக்கு பரிந்து பேசக்கு இயேசு இல்ல, அன்னைக்கு ஜீவனை கொடுக்கல, இரத்தத்தை சிந்தல. அது பழைய ஏற்பாட்டு காலம். பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக இயேசு அன்னைக்கு பரிந்து பேசுகிறவராய் இல்ல. பிதாவுக்கு முன்பதாக கோராகின் புத்திரர்கள் எதிர்த்து நிற்கிறதையும், சபைக்கு விரோதமாய் பேசுகிறதையும், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மோசைக்கு விரோதமாய் பயங்கரமாய் பேசுகிறதையும் பிதா கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது 28. அப்பொழுது மோசே, இந்த கிரியைகளெல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதினாலே அறிவீர்கள் என்றால், சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கு நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அல்லேலூயா. அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். அல்லேலூயா. சபைக்கு ஒரு மனுஷன் எதிராயிருந்தான். சபையில ஊழியம் செய்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு கூட்டம், ஒரு கோத்திரம் எதிராயிருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்துல. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லை. இன்னைக்கு எத்தனையோ சபைகளில் ஊழியக்காரர்களுக்கு எதிராக நிறைய பேர் இருக்கிறாங்க. வெளியே போய் சொல்லுகிறது என்ன, உள்ளேயே சொல்லுகிறது என்ன. ஆனாலும் பரிந்து பேசுகிற ஒரு இயேசு கிறிஸ்து, நமக்காக பலியான ஒரு இயேசு கிறிஸ்து, நமக்காக ரத்தம் சிந்தின ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கிறபடியினால அவர்கள் இன்றைக்கும் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், ஒருவேளை மனம் திரும்புவார்கள் என்று இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாய் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மிகவும் பொறுமையாக இருக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலம் அப்படி இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் எரிச்சல் உள்ளவராயிருந்தார். அவர் பட்சிக்கிற அக்கினியாயிருந்தார். தேவனுக்கு விரோதமாய், தேவ சபைக்கு விரோதமாய், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் மோசைக்கு விரோதமாய் ஒரு கோராக்கின் புத்திரர் எழும்பின உடனே கர்த்தருடைய கோபாக்கினை அவன் மேல வந்தது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், தேவன் பயங்கரமான பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். அவருடைய கோபம் நம்மேல வராமல் இருக்கிறதற்கு ஒருவர் தான் காரணம், அவர் தான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நாம வாய் தவறி பேசுகிறோம். இன்றைக்கும் சபைக்கு வாய் தவறி எதையோ ஒன்று சொல்லியிருந்தோம். ஆனாலும் நாம் வாழ்ந்திருக்கிறோம், இந்த பூமியில் நிலைத்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் ஊழியக்காரன் கூட கிடையாது. இந்த ஊழியத்தை உருவாக்கினவர், இந்த ஊழியத்தை ஸ்தாபித்தவர், இந்த சபையை தன்னுடைய இரத்தத்தினால சம்பாதித்த இயேசு கிறிஸ்துவே இதற்கு காரணம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்படியே நீதிபரராயிருக்கிற ஒருவன் பாவம் செய்கிறவரானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக என்ன செய்கிறார் என்றா, மிகுந்த எரிச்சலாயிருக்கிற பட்சிக்கிற அக்கினி சோலை போன்ற தேவனுக்கு முன்பதாக நின்று உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க பிதாவே, இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்சம் தவணை கொடுங்க.
இன்னும் பொறுமையா இருங்க, கண்டிச்சிராதுங்க, தண்டிச்சிராதுங்க. என் பிள்ளை நாளைக்கு திருந்திரும், என் மகன் நாளைக்கு திருந்திருவாங்க, நாளைக்கு மனம் திரும்பிடுவாங்க. இதே போல பிதாவுக்கு முன்பதாக உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிற வேலையை இன்றளவும் கிறிஸ்து இயேசு செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு. அடுத்தபடியா இயேசு என்ன செய்கிறார்? அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். 1 யோவான். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாக்கினார் இயேசு கிறிஸ்து. அப்போ முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக என்ன செய்கிறார் என்றார், அவர் நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாக்குகிறார். இன்றைக்கு சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய பாவம், என்னுடைய பாவம், நாம் அனைவருடைய பாவம், முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி நம்முடைய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார், நமக்காக பலி செலுத்தினார். இன்றைக்கு நல்லா கவனிக்கணும், ஒரு தேவனுடைய பிள்ளை அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் அடிக்கப்பட்டால் அவருடைய வாழ்க்கை நிர்மலமாகி போயிடும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஒரு மன்னிப்பு கிடைச்சிருக்கிறது, நமக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. விடுதலை அப்படிங்கிறது சிலருக்கு புரியாது. ஒரு மனுஷன் ஆயுள் தண்டனைக்கு பாத்திரனாய் இருக்கிறான். அவன் ஒரு பெரிய குற்றவாளி. குறைஞ்சது 14 வருட தண்டனை அவன் மேல இருக்கிறது. இப்போ ஒரு மனுஷன் வந்து அவன் செய்த குற்றத்திற்காக மறுபடியும் வாதாடி, குற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்ட அந்த மனுஷனை வாதாடி ஏதோ ஒரு திறமையில அவனை அந்த குற்றத்திற்கு உட்படாதபடி விடுதலை செய்து கொண்டு வந்தா அவனுடைய இருதயம் எவ்வளவு சந்தோஷப்படும். நான் சொல்லுகிறேன், ரொம்ப சந்தோஷப்படும். 14 வருட சிறைச்சாலை வாழ்க்கைங்கிறது அவ்வளவு சாதாரணமானது கிடையாது. ஆனா குற்றத்துக்கு உட்பட்ட ஒரு மனுஷன் விடுவிப்பானால் அந்த குற்றவாளிக்கு எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்றைக்கு அந்த குற்றவாளிகள் நாம குற்றத்திற்காக தண்டிக்கப்பட வேண்டியது நாம. ஆனால் இயேசு கிறிஸ்து வருவர் 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியில வந்தார். நாம சுமக்க வேண்டிய சாபத்தை அவர் சுமந்தார். நாம தண்டிக்கப்பட வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். எனக்கும் உங்களுக்கும் அவர் விடுதலையை மட்டுமே கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நாம செய்த பாவம், நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவம் மொத்தமா நம்ம மேல வந்திருக்குமேயானால் நம்ம வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டத்திற்குள்ளா போயிருக்கும், எவ்வளவு வேதனைக்குள்ளா போயிருக்கும். ஆனா ஒருவர் வந்தார், இயேசு கிறிஸ்து வந்தார், நமக்காக வந்தார். சர்வலோகத்தின் பாவத்தை அவரே ஏற்று கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் இந்த பூமியில இயேசு கிறிஸ்து சிந்தினார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாக்குகிற ஒரு தேவனாய் வெளிப்பட்டார். அவருடைய பாடு மரணங்கள் எல்லாம் அடிக்கடி தியானிக்கணும். ஆகவே நம்ம சபை மாசத்துல ஒரு ஆராதனை முழுசுமாக இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை பாடியும் துதித்தும் ஆராதித்தும் வார்த்தைகளை தியானித்தும் அதை பண்டிகை போல கொண்டாடுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பாவம், நம்முடைய சாபம் நம்ம மேல, நம்முடைய பிள்ளைகள் மேல வந்திருக்குமே ஆனால் பெரிய ஆபத்து. ஒரு மனுஷன் இவனமாய் சொன்னார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி சபைக்கு சாட்சி சொல்ல வந்திருந்தார். அவர் வள்ளியூர்ல மெக்கானிக்கா இருக்கிறார். அவருடைய குடும்பத்தின் மேல ஒரு சாபம் இருந்துச்சு. என்ன சாபம் அப்படின்னா, அவருடைய குடும்பத்துல யாருக்கும் பிறக்கிற பிள்ளைகளுக்கு முடியே இருக்காது. பிள்ளைகள் ஆரோக்கியமா இருக்கும், பிள்ளைகள் நல்லா இருக்கும், நல்ல கலரா இருக்கும், நல்ல ஹைட்டா இருக்கும், நல்ல வெயிட்டா இருக்கும். ஆனா தலையில முடி மட்டும் இருக்காது.
நமக்கு கொஞ்சம் முடி இருக்கிற முடியல ஒரு 10 முடி டெய்லி கழிஞ்சா கூட எவ்வளோ வருத்தமா இருக்கு. என்னென்ன ட்ரை பண்றோம். ஆனா பிறக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு முடி இருக்காது. அப்படி ஒரு சாபம். இப்போ தன்னோடு பிறந்தவர்களுக்கு முடி கிடையாது, அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு இல்லை. சாபம் அப்படியே தொடர்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறீங்களா? நம்ம பிள்ளைக்கு எப்படி இருந்தா இப்படி இருக்கும், ரொம்ப அசிங்கம், ரொம்ப கஷ்டம். ஆனா அவங்க தலைமுறை தலைமுறையா பார்க்குறாங்க. இப்போ இவர் பயந்துட்டே இருக்கிறார். ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய பாவத்திற்காய் பலியான செய்தியை கேட்கிறார். ஆண்டவர் ஒரு பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்கிற செய்தியை கேட்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவனிடத்துல வருகிறார். இயேசு கிறிஸ்துவனிடத்துல வந்து தன்னுடைய பாவத்திற்காக ஜெபிக்கிறார். பாவத்திற்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். என் பாவத்தை மன்னிங்க, என் குற்றத்தை மன்னிங்க. எனக்கு பிறக்கிற பிள்ளை இப்படி இருக்கவே கூடாது, தலையில முடி இல்லாம. இப்படி ஒரு பிள்ளை எனக்கு வந்துடவே கூடாது. ஜெபித்துட்டே இருக்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். அவருக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, பெண் பிள்ளை. தலையில முடியே இல்லாம பிறந்துச்சு. அல்லேலூயா. மறுபடியும் ஜெபிக்கிறார். இயேசுதான் மெய்யான தேவன் என்று தன்னுடைய வாழ்க்கையில் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். மறுபடியும் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு முடிய நீர் தர முடியும். அல்லேலூயா. ஒரு சாபத்தை போக்க இயேசுவால முடியும். ஒரு மனுஷனுடைய தலைமுறையினுடைய பாவத்தை மன்னிக்க இயேசுவால மட்டும்தான் முடியும். நான் சொல்லுகிற உங்க தலைமுறையை தொடர்ந்து கொண்டிருக்கிற பாவத்தின் சாபம் இன்றைக்கு கர்த்தரால மாற்றப்படும். இனி அந்த சாபம் அந்த இடத்துல இருப்பதில்லை, தலைமுறையில இருப்பதில்லை. கர்த்தர் அந்த சாபத்தை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு ஜெபிக்கிற. ஆண்டவரே, என் தலைமுறையுடைய சாபம் என் பிள்ளை மேல வந்துட்ட, என் பிள்ளைக்கு முடியலையே. கண்ணீரோடு ஜெபிக்கிறார். இந்த சாபம் என் பிள்ளைக்கு வரவே கூடாது. என் பாவத்திற்காக நீங்க ரத்தம் சிந்தினதை நான் விசுவாசிக்கிறேன். என் பாவத்திற்காக நீங்க அடிக்கப்பட்டதை நான் விசுவாசிக்கிறேன். சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்கிறதை நான் நம்புகிறேன். அறிக்கை பண்ணிட்டே இருக்கிறார். கொஞ்ச காலம் போச்சு, முடியே இல்லை. 1 வருஷம் போச்சு. அவர் நல்ல ஆண்டவருக்குள்ள தன்னை ஒப்பு கொடுத்துட்டே இருந்தார். என்ன தெரியும், யாராலையும் சாபத்தை மாற்ற முடியாது. அப்படி ஒருவரால மாற்ற முடியுமே ஆனால் அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்கிறதை உறுதியாய் நம்பினார். ஒரு பெண் பிள்ளைக்கு முடியலைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சில குடும்பத்தில் இன்றைக்கும் அது இருக்கிறது, நம்ம பகுதியிலும் இருக்கிறது. கண்ணீரோடு ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ண எண்ணெயெல்லாம் பூசுகிறார். 2வது வருஷமாச்சு. தலையில மாற்றங்களை கத்த தந்தார். உங்க தலைக்காக, உங்க தலையின் மேல இருக்கிற சாபத்திற்காக அவர் தலையின் மேல முள்முடியே அவருக்கு சூட்டப்பட்டது. அல்லேலூயா. தலையில மாற்றங்கள் வந்தது, முடி முளைக்க ஆரம்பித்தது. ஆனா ரொம்ப அடர்த்தியா இல்லை, ஆனா முடி வளர்ந்தது. மறுபடியும் ஜெபித்து எண்ணெயை பூசி விசுவாச அறிக்கைகளை செய்தார். வேறையும் ஒரு சில ஆண்டுகள் போச்சு. ஆண்டவர் முழுசா ஆசீர்வதித்தார். அடர்த்தியான முடியை தந்தார், நீளமான முடியை தந்தார், அழகான முடியை தந்தார். ஹல்லேலூயா. என் தேவனால எப்பேரிப்பட்ட சாபத்தையும் மகிமையாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. என்னுடைய பாவத்திற்காக இயேசு, உங்க பாவத்திற்காக உங்க இயேசு பரிந்து பேசுகிறார், தன்னையே பலியாக்குகிறார். அந்த பாடு மரணத்தை தான் நாம நினைவு கூறும்படி வந்திருக்கிறோம். நீங்க அவரை விசுவாசிங்க. இன்றைக்கு உங்க குடும்பத்தின் மேல, உங்க பிள்ளைகள் மேல இருக்கிற சாபம் இன்றைக்கு மாறுகிறது. இன்றைக்கு தேவன் மாற்றுகிறார். சாபனி உங்க குடும்பத்தில் எதுவும் இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஏதோ ஒரு குறைவு அது சாபம்தான், ஏதோ ஒரு வியாதி அது சாபம்தான். இயேசுவை விசுவாசிங்க, அந்த சாபத்தை இன்றைக்கு ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். சில வியாதி சாபத்திற்கு அடையாளம், சில குறைவுகள் சாபத்திற்கு அடையாளம். அது எது வேணாலும் இருக்கலாம்.
சாபம் ஒரு மனுஷனுடைய குடும்பத்தில் எந்த ரூபத்திலே ஆகிலும் வரும். உலக மக்கள் பார்ப்பார்கள், அந்த சாபத்தை பார்ப்பார்கள். இப்படி ஏராளம் சொல்ல முடியும். ஜனங்கள் சாபத்திற்குள்ளாய் இருக்கிறார்கள். சாபத்திற்குள்ளாய் இருக்கிற ஒரு மனுஷனை, ஒரு குடும்பத்தை மீட்டெடுக்க முடியுமே ஆனால் அது இயேசுவால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு மட்டும்தான். ஒரு மனுஷனுடைய பாவத்தை, சாபத்தை கடல்ல குளிச்ச உடனே போகாது, நதிகளில் குளிச்ச உடனே போகாது, புண்ணிய ஸ்தலங்களுக்குள்ள போகாது. இயேசுவை நம்பணும். இயேசு எனக்கா இந்த பூமியில 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில வந்தார் என்கிறதை நம்பணும். இந்த பூமியில எனக்காய் மரித்தார் என்கிறதை நம்பணும். எனக்காய் இரத்தம் சிந்தினார் என்கிறதை நம்பணும். எனக்காக சிலுவையில் அறையப்பட்டதை நம்பணும், விசுவாசிக்கணும். இந்த சாபத்தை இயேசுவால தான் மாற்ற முடியும் என்று நம்பணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சாபம் இருக்கிறது. சாபம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, தலைமுறை தலைமுறையாய் தொடர்கிறது. நான் சொல்லுகிறேன், நம்முடைய பாவங்களுக்கு மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். முழு உலகத்தினுடைய சாபத்திற்கான பலியாக இயேசு தன்னுடைய சரீரத்தை பலியாக்கினார். உலகத்திற்கு மீட்பு இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். உலகத்தின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். உலக ஜனங்களுக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் செய்த பலியினுடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, எப்போ ஒரு மனுஷன் எனக்காக இயேசு வந்தார், எனக்காக இயேசு மரித்தார், என் பாவத்தை இயேசு சுமந்தார் என்று என்றைக்கு அவரை விசுவாசிக்கிறானோ, அவர் சிலுவையில் சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதமோ அந்த மனுஷனும் பெற்றுக்கொள்ளுவான். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு. அதே 1 யோவான் 1:9 வாசிப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம மனுஷனிடத்துல போய் கேட்கிறோம். நான் சொல்லுகிறேன், நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் கிறிஸ்து இயேசுவினுடைய கரத்தில் இருக்கிறது. அதை நாம் அறிக்கையிடணும். இயேசு கிறிஸ்துக்கு ஒன்று பிடிக்கும். என்ன அப்படின்னா, விபச்சாரத்திலே கையும் மையுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரியை பார்த்தவர் சொல்லுகிறார், நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. இனி பாவம் செய்யாவிட்டால் இன்று முதல் நீங்க நீதிமான்களாயிருப்பீர்கள். இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யணும். நம்முடைய பாவங்களை ஆண்டவருக்கு முன்பதாக, சில ஆளுக்கு டெய்லி இதே வேலையை வச்சுக்கிடுவாங்க. பகலெல்லாம் பாவம் செய்யணும், ராத்திரி போய் அறிக்கையிடணும், மறுபடி காலையில் பகலெல்லாம் அநியாயம் செய்யணும், மறுபடி நைட்டில் போய் அறிக்கை பண்ணணும். இப்படியே இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்கு ஒன்று நல்லா பிடிக்கும். அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், எல்லாரும் கல்லறியன்னு நிற்கிறாங்க, ஆனால் நான் ஒன்று ஆக்கினைக்கு தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. நீ இனி பாவம் செய்யாவிட்டால் இதுவரையிலும் செய்த அத்தனை பாவங்களும் உனக்கு மன்னிக்கப்படுகிறது. இல்லைனா இதுவரையிலும் நீ செய்த பாவம் அதன் மூலமாய் ஒரு சாபம் உன் மேல வறுமையானால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இம்மையிலும் சாவாய், மறுமையிலும் உனக்கு நித்திய அக்கினி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீ போய் இனி பாவம் செய்யாவிட்டால் நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன், நான் உனக்காக பரிந்து பேசுகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்போது பிதாவின் இடத்துல மாத்திரம் பரிந்து பேசல, ஆமென், இந்த இடத்துல நம்மை குற்றவாளி என்று சொல்லி குற்றம் சாட்டின ஜனங்கள் மத்தியிலையும் அவர் பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் இயேசு உங்களுக்காக பேசுகிறவராயிருக்கிறார், எனக்காக பேசுகிறவராயிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், ஒரு மனுஷன் கிறிஸ்துவோடு கூட இருந்தார், கிறிஸ்துக்கு பிரியமாய் இருந்தால், கிறிஸ்துவை ரொம்ப நேசித்தால்
அந்த மனுஷனுக்காக அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பேசுகிற தெய்வம், எனக்காக பேசுவார். நான் எல்லாம் ஊழியத்தின் பாதையில் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் கிட்டத்தட்ட 200 தெய்வங்களுக்கு மேலாக அவர்களை பின்பற்றி வணங்கி ஆராதனை செய்து காணிக்கை செலுத்தி பலி செலுத்தி ஆராதனை பண்ணினவன். ஆனால் எந்த தெய்வத்தையும் என்னால் ஜீவனோடு இருக்கிறது போல உணரவும் முடியலை, அனுபவிக்கவும் முடியலை. இந்த இயேசு கிறிஸ்து எல்லாரிலேயும் சிறந்தவர். அவர் ஜீவனுள்ள தேவனாக என்னால் அனுபவிக்க முடிகிறது. அவர் என்னோடு பேசுகிறதை என்னால் அனுபவிக்க முடிகிறது. எனக்காக செயல்படுகிறவராய் இருக்கிறதை என்னால் அனுபவிக்க முடிகிறது, என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. ஆமா, எல்லாரும் எல்லாரையும் நல்லவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள். கொஞ்சம் பேர் நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் அவனா அந்த களா ரொம்ப மோசம், 5 காசு குணத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஆளுக்கு நம்ம முகத்தை பார்த்தாலே நம்மளை பிடிக்காது. அவங்களே ஒரு கணக்கு வச்சுக்கிடுவாங்க, இவன் சரியில்லாத ஆள் அப்படிங்கிற மாதிரி. ஒரு முறை பல வருஷங்களாக என்னை பார்த்தாலே பிடிக்காது. ஆனால் சண்டை கிடையாது, வாக்குவாதம் கிடையாது. என்னால் அவங்களுக்கு நஷ்டம் இல்லை, அவங்களால எனக்கு நஷ்டம் இல்லை, ஆனாலும் பிடிக்காது. ஒரு முறை அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக கட்டாயத்தின் பேரில் சபைக்குள்ளாய் வந்தார்கள். ஆராதனை நடந்து கொண்டே இருந்தது. ஒரு பக்கம் போய் இங்கே வர வேண்டிய நிலைமை ஆயிற்றேன்னு ஒரு பக்கம் மனசில். ஆனாலும் என்ன செய்ய, சூழ்நிலை வந்தாச்சு. கண்ண மூடி ஆராதிக்கும் போது கர்த்தர் என் கூட இருந்ததை அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. உங்களுக்காக பேசுகிற தெய்வம், உங்களுக்காக செயல்படுகிற தெய்வம், உங்களுக்காக கிரியை செய்கிற தெய்வம் ஜீவனோடு இன்றைக்கும் இருக்கிறார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா. பேசுகிற தெய்வம் இவர் அனுபவிங்க. இயேசு உங்களுக்காக பேசுவார், உங்களுக்காக பரிந்து பேசுவார், உங்க பாவங்களை எல்லாம் மன்னிப்பார், உங்க பாவங்களை எல்லாம், உங்க மேல வர வேண்டிய ஆக்கினை எல்லாம் தன் மேலே சுமர்ந்து கொள்ளுவார். நீ போ, இனி பாவம் செய்யாதே, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஒரு மனுஷி மேல வர வேண்டிய மரண தண்டனையை இயேசு கிறிஸ்து தடுத்து நின்றார். இன்றைக்கும் எத்தனையோ தண்டனைகள் நம்ம மேல, நம்முடைய பிள்ளைகள் மேல வர வேண்டியதுதான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்முடைய பாவங்களுக்காக இயேசு அடுத்தபடியாய் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பந்தி ஆராதனைக்குள்ளாய் நம்ம கடந்து சொல்லுவோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல 2 காரியத்தை செய்கிறார். நம்மை பாவங்கள் அற கழுவுகிறார். அல்லேலூயா. பாவங்கள் கரை திரை அற்ற பரிசுத்தவான்களாய் நம்மை சுத்திகரிக்கிறார். வசனத்தை அனுப்பி ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொடுத்து, உபதேசத்தை கொடுத்து, சத்தியத்தை கொடுத்து, ஜெபத்தில் நடத்தி, கர்த்தரோடு நடக்க வைத்து நம்மை பாவங்கள் அற நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். அதோடு கூட தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக, அல்லேலூயா, அங்கதான் சிக்கலே இருக்கு. கோராக்கின் குடும்பம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக பாதாளத்தில் தள்ளப்பட்டார்கள். இப்போ நாமளும் பாதாளத்தில் தள்ளப்பட வேண்டிய பாவிகள் தான். ஆனால் அவ்வளோ பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிற தேவனுக்கு முன்பதாக, எரிச்சல் உள்ள தேவனுக்கு முன்பதாக நம்மை இயேசு கிறிஸ்து ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவர் நம்மை மாற்றுகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக பிதாவினால தண்டிக்கப்பட வேண்டிய நம்மை, பிதாவினால பாதாளத்துக்கு தள்ளப்பட வேண்டிய நம்மை இயேசு கிறிஸ்து நம்மை பாவங்கள் அற கழுவி சுத்திகரித்து, எந்த தேவன் எரிச்சல் உள்ளவராயிருந்தாரோ, எந்த தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருந்தாரோ அவருக்கு முன்பதாக உங்களை ராஜாவாக மாற்றி இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ராஜாவாக மாற்றி இருக்கிறார். பாருங்கப்பா, இவன் பாவி இல்லை,
இவன் பாவங்களை நான் கழுவி சுத்திகரித்து உங்களுக்கு முன்பதாக நீதிமானாய் மாற்றி இருக்கிறேன், பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு முன்பதாக ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறேன், உங்களுக்கே ஊழியம் செய்கிற ஆசாரியனாய் மாற்றி இருக்கிறேன். நம்மளை தகுதி உள்ளவனாய் தகுதி உள்ளவளாய் மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ரொம்ப விரும்புங்க, ஞான ஸ்நானம் எடுக்க ரொம்ப விரும்புங்க. அவரை விசுவாசித்து, இதெல்லாம் விசுவாசித்து ஞான ஸ்நானம் எடுக்கணும். பரிசுத்தாவின் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஜலத்தினால பிறக்க வேண்டியது ரொம்ப அவசியம், மூழ்கி ஞான ஸ்நானம். ஆவினால பிறக்கணும், அதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிற அனுபவம். இந்த ரெண்டு அனுபவம் இல்லாவிட்டால் நாம ஆண்டவருக்காய் காணிக்க கொடுக்கலாம், ஊழியம் கூட செய்யலாம், ரொம்ப ஜபிக்கலாம், ரொம்ப சபைகளுக்கு போகலாம், ஆனாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. உங்களையும் என்னையும் பரலோகம் சேர்க்கவே பரலோகத்தில் இருந்த 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு இந்த பூமியில இறங்கி வந்தார். எதற்காக? உங்களை நீதிமானாக மாற்றும்படி, உங்க பாவங்களை அவருடைய இரத்தத்தினால கழுவும்படி, உங்களை சுத்திகரிக்கும்படி, உங்களை ராஜாவாய் மாற்றும்படி, உங்களை ஆசாரியனாய் மாற்றும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுங்க. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு என்னெல்லாம் செய்திருக்கிறார் ஒரு சபை அறிந்திருக்க வேண்டும். பிதாவுக்கு முன்பதாக நாம நிக்க தகுதியே கிடையாது. அவ்வளோ எரிச்சல் உள்ள தேவன், கோபக்கார தேவன், பயங்கரமான தேவன், பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிற அவருக்கு முன்பதாக நாம நிற்கவே தகுதி இல்லை. ஆனாலும் அவர் கொடுத்த ஞான ஸ்நானத்தின் மூலமாய், அவர் கொடுத்த ஆவியின் மூலமாய் பிதாவாகிய தேவனையே அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை இயேசு கிறிஸ்து மூலமாய் நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். தகுதியற்ற நீங்கள், தகுதியற்ற நான், கர்த்தரோ நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கிறிஸ்து நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அவ்வளோ மகிமையான வல்லமையான தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார். உங்களையும் என்னையும் ராஜாக்களாய் கிறிஸ்து மாற்றி இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், ஆகையினால மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்காதவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் ரெண்டையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இதெல்லாம் பெற்ற பிறகுதான் திருவிருந்து ஆராதனையில் நீங்க பங்கெடுக்க முடியும். இது ரொம்ப ஆசீர்வாதமான ஆராதனை, இது ரொம்ப ஆசீர்வாதமான பண்டிகை. இதில் கட்டாயம் ஒரு மனுஷன் பங்கெடுக்கணும். இனியும் காலம் செல்லுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு நம்மளுடைய ஆயுள் உள்ள வரையிலும் கிறிஸ்துவனுடைய எல்லா காரியத்தை நிறைவேற்றி முடிக்கணும். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் இடத்துல ஞான ஸ்நானம் பெறும்படி வந்தார். யோவானுக்கு தெரிஞ்சிட்டு இவர் யார், இவர் மெய்யான தேவனுடைய குமாரன் என்று அவன் அறிந்து கொண்டார். ஆகையினால தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெருமடியாய் வந்த இயேசு கிறிஸ்துவை தடை பண்ணுகிறான். ஐயோ வேண்டாம், நானா உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க, இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுகிறது நம்முடைய கடமை. அல்லேலூயா. எல்லா நீதியும் நம்ம நிறைவேற்றணும். எல்லா நீதியும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். இயேசுவே எல்லா நீதியும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நிறைவேற்றுவாரானா நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாக எம்மாத்திரம்? எல்லா நீதியும் நிறைவேற்றுங்கள், எல்லா நீதியும் நிறைவேற்றுங்கள். தேவனுக்கு முன்பதாக நிறைவேற்றுங்கள், கர்த்தருக்கு முன்பதாக நிறைவேற்றுங்கள். திருவிருந்து ஆராதனை ரொம்ப நேசிங்க. இது சும்மா ஆண்டவர் அப்படியே கொடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லலை. தன் சரீரத்திற்கு ஒப்புமையாய், தான் சிந்தின இரத்தத்திற்கு ஒப்புமையாய் இந்த ஆராதனை முறையை சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது சாதாரண ஆராதனை கிடையாது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமான ஆராதனை. கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் சிந்தி இந்த ஆராதனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய ஆவியையும் அசட்டை பண்ணவே கூடாது. ஒருவரும் அசட்டை பண்ணக்கூடாது. தேவனுக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துங்க, ஆசையாய் பங்கெடுங்க, ஆசையாய் திருவிருந்தில் அமர்ந்திருங்க. அவருடைய சரீரம் நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும். அவருடைய சரீரம் பாவ மன்னிப்பை கொண்டு வரும். அவருடைய சரீரம் நமக்கு ஆசீர்வாதம், அவருடைய இரத்தம் நமக்கு ஆசீர்வாதம்.
இதெல்லாம் முதல் ஆசீர்வாதம் என்கிறதை புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்தார் என்று உணரணும். நிறைய பேர் அதை உணர்கிறது இல்லை. பந்தி ஆராதன்ல ஒருவரும் எழும்பி போகக்கூடாது. உங்களை இன்னும் தகுதிப்படுத்துங்க, இன்னும் ஆயத்தப்படுத்துங்க. நீங்க இன்னும் ஆண்டவருடைய உபதேசத்தையும் சத்தியத்தையும் திருவிருந்தையும் அசட்டை பண்ணுவீர்கள். ஆனால் பிதாவாகிய தேவன் ஒருவர் இருக்கிறதை நீங்க மறக்க கூடாது. அவர் எரிச்சல் உள்ள தெய்வம், அவர் பட்சிக்கிற அக்கினி. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் தான். உங்களுக்காக உங்க பாவத்திற்காக பலியானாதான். ஆனா நீங்க விசுவாசிக்காத பட்சத்தில் அவராலே ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க விசுவாசித்து அதெல்லாம் கை கொள்ளணும், விசுவாசித்து பந்தி ஆராதனை இருக்கணும், விசுவாசித்து உங்களை தகுதிப்படுத்தணும், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க உங்களை தகுதிப்படுத்தணும். பிதாவாகிய தேவன் மிகவும் எரிச்சல் உள்ள தெய்வம். அவருக்கு முன்பதாக கோராக நிற்க முடியல, அவனுடைய கூட்டம் நிற்க முடியல. பூமி தன் வாயை பிளந்து பாதாளத்துக்கு இறங்கினார்கள். பிற்பாடு பூமி அவர்களை பூட்டி போட்டது, அடைத்து போட்டது. பிதாவாகிய தேவனுடைய கோபம் அவ்வளோ பயங்கரமானது. நம்ம எத்தனையோ பாவத்தை செய்திருக்கிறோம். ஒவ்வொரு பாவத்திற்கும் பிதாவாகிய தேவன் நம்மளை கண்டிப்பாரானால் நம்முடைய நாட்கள் போதாது, நாமளும் தாங்க மாட்டோம். இது ஒரு நல்ல வாய்ப்பு, இது ஒரு நல்ல சான்ஸ். ஹல்லேலூயா. கோர்ட்டில் எப்போதுமே ஒரு குற்றத்திற்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷ தண்டனை, சிறை தண்டனை, 10,000 ரூபா அபராதம். அந்த 10,000 ரூபா அபராத தொகையை கட்டாவிட்டால் இன்னும் 1 வருஷம் இருக்கணும் அப்படிம்பாங்க. ஹல்லேலூயா. இப்போ என்ன செய்வாங்கன்னா 1 வருஷம் சிறை தண்டனைக்குள்ளே இருந்துட்டு அந்த 10,000 ரூபா ஃபைனை கட்டிடுவாங்க. கட்டிட்டு வெளியே வந்துடுவாங்க, விடுதலை பெற்றுருவாங்க. நான் சொல்லுகிறேன், ரெண்டையுமே அவரே கொடுத்துட்டார். இயேசு கிறிஸ்து சிறை தண்டனையும் அவரே ஏற்றுக்கொண்டார். தண்டனை விதிக்கப்பட்ட அந்த தொகையையும் இயேசு கிறிஸ்துவே செலுத்தி விட்டார். அதை நீங்க நம்பணும், அதை நீங்க விசுவாசிக்கணும். சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கோ ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த திருவிருந்த ஆராதனை உங்களுக்கு தேவ பலனாய் இருக்கும். அவருடைய சரீரமும் இரத்தமும் உங்களுக்கு தேவ பலனாய் இருக்கும். நம்முடைய பாவங்களுக்காக பிதாவுக்கு முன்பதாக பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியானார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நம்மை பாவங்களை அற கழுவி சுத்திகரிக்கிறார். நம் பாவியாய் இருக்கையில் இவ்வளவும் செய்து அந்த தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இயேசு நிறுத்திவிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பிதாவுக்கு முன்பதாக தகுதியே கிடையாது நிற்க, ஆனால் அவருக்கு முன்பதாக இயேசுவின் இரத்தம் உங்களை ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் இரத்தம் பிதாவுக்கு முன்பதாக உங்களை ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறது. இவ்வளோ தகுதிக்கு உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உயர்த்தி இருக்கிறது. எல்லாரும் முழங்கள் படிக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். க்ளோரி, ஹல்லேலூயா. எவ்வளோ நல்லவர். இயேசுவின் இரத்தம் செய்யும், இயேசுவின் இரத்தம் செய்யும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் செய்யும். என் பாவங்களை மன்னிங்கப்பா. சாபங்கள் இன்றைக்கே மாறுவதாக. நீங்கள் ராஜாக்கள், நீங்க தரித்திரர்கள் அல்ல, சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்க ராஜாக்கள், நீங்க ராஜாக்கள். எத்தனை பேரால விசுவாசிக்க முடியுது? இயேசுவால நீங்க ராஜாக்களாய் மாறுகிறீர்கள். இயேசுவால் ஆசாரியர்களாய் மாறுகிறீர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்துல குறிப்பிட்ட கோத்திரம்தான் அவருக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய முடியும். ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் புறஜாதிகளாய் இருக்கிற நாம, காட்டொளியும் மரமாய் இருக்கிற நம்மை ஆமென் பரிசுத்தப்படுத்தி இரத்தத்தினால கர்த்தர் கழுவி அவருக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இயேசுவின் இரத்தம் மாற்றுகிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி லீபா ஷகடதரபலபா
இயேசுவின் இரத்தமே, 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 இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம். நம்மை நல்ல கரங்களை தட்டி துதியுங்க. ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். ஹalleluya. ஓடா கதரபலா, மகிமை, 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 மகிமை. ஹalleluya. மகிமை, 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 மகிமை. பரலோக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, உன்னதமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. லீகா ஷடா தரபலபா. அக்கினி, அக்கினி, அக்கினி. இயேசுவின் இரத்தத்தால நீங்க ராஜாக்கள், இயேசுவின் இரத்தத்தினால நீங்க ஆசாரியர்கள், இயேசுவின் இரத்தத்தினால உங்க பாவங்கள் கழுவப்படுகிறது, உங்க பாவங்கள் கழுவப்படுகிறது. நல்ல கரங்களை தட்டி தூய இரத்தம் எனக்காக சிந்தினதா, தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூய இரத்தம் எனக்காக சிந்தினதா, தூய்மையாக்கி என்னை ரத்தம், 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 ரத்தம். தூதரோடு நின்று அவரை ஹalleluya. நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். ஆமென். தூதரோடு நின்று அவரை ஹalleluya. நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். எனக்காய் வருகின்றவர் மிக விரைவில் வந்திடுவார். எனக்காய் வருகின்றவர் மிக விரைவில் வந்திடுவார். சமீபமை முடிவல்லவோ நேசரை சந்திக்கவே. ஆமென், ஆமென், ஆமென். சமீபமே முடிவல்லவோ. நல்ல கரங்களை தட்டி நேசரை சந்திக்கவே. சோதனை வந்திட்டாலோ வழுவாது காத்திடுவார். சோதனை வந்திட்டாலோ வழுவாது காத்திடுவார். மகிபனின் சந்நிதியோ மாசற்றோனாய் நீந்திடவே. மகிபனின் சந்நிதியோ பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்க ஆவியின் அபிஷேகத்தை தாருங்க. தூய இரத்தம் எனக்காக சிந்தினதா, தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். எனக்காக சிந்தின தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ். அக்கினி தூதரோடு நின்று அவரை நன்றி. நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். தூய இரத்தம் எனக்காக சிந்தினதா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்க பாவங்களை கழுவுகிறதற்காய் நன்றி, எங்களுக்காக பரிந்து பேசுகிறதற்காய் நன்றி. பிதாவாகிய தேவன் எரிச்சல் உள்ளவர். ரீபா ஷாகலத ரிகடத ரபலத. ஹalleluya. இயேசுவே தூதரோடு நின்று அவரை தேவனுக்கு முன்பதாக தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். யார் இந்த வெண்கூட்டம் உலகமே அதிசயிக்கும். யார் இந்த வெண்கூட்டம் உலகமே அதிசயிக்கும். இரத்தத்தாலே கழுவப்பட்டு இரத்தத்தாலே கழுவப்பட்டு ஹalleluya. மீட்கப்பட்டோர் ரீஷகரகடதரதரா. இரத்தத்தாலே கழுவப்பட்டு கழுவிடுங்கப்பா. இவர்களல்லோ தூய இரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். பரிசுத்தப்படுத்துங்கப்பா, தகுதிப்படுத்துங்கப்பா. உங்களை போல தூதரோடு உடரதரி பலதரபஷ் ராம ஷகடதரதரதரதர. தூதரோடு நின்று அவரை ஆண்டவரே ஓ தூதரோடு நின்று அவரை பரலோகத்துக்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. நரகாக்கினைக்கு எங்களை தூரப்படுத்துங்கப்பா. இயேசுவே உம்மாலே மட்டுமே முடியும். எங்க பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், எங்க சாபங்கள் எங்களை விட்டு மாறட்டும். அறிக்கை பண்ணுங்க, எங்க பாவங்களை மன்னிச்சிடுங்கப்பா, எங்க குற்றங்களை மன்னிச்சிடுங்கப்பா. இயேசுவே ஓடா ரபா லதா ரிபா லஷா டதா ரபா.
ஆமே, நல்ல அறிக்கை பண்ணுங்க. என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை தகுதிப்படுத்துங்க. டாடி, என் மேல இருக்கிற சாபம் விலகுகிறது. உங்க மேல இருக்கிற சாபம், உங்க குடும்பத்தின் மேல இருக்கிற சாபம், வியாதி என்கிற சாபம், தரித்திரம் என்கிற சாபம், குறைவு என்கிற சாபம் மாறுகிறது. இரத்தத்தால மாறுகிறது. இயேசுவின் இரத்தத்தால மாறுகிறது. இயேசுவின் இரத்தம் எல்லாரையும் தகுதிப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. ஆமே, தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்றும் மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை, ஹல்லேலூயா.